வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்ரீ அரபிந்தோ எழுதின த ஃப்யூச்சர் பொயட்ரிலேருந்து த எசன்ஸ் ஆஃப் பொயட்ரி ஸ்டைல் அண்ட் சப்ஸ்டன்ஸ் இந்த சாப்டருடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. பொயட்ரின்னு சொன்னாலே அது ரொம்ப எல்யூசிவாக ப்ரொஃபவுண்டாக இன்டிஃபைனபிள், அதை நம்ம ஒரு டிஃபைனே பண்ண முடியாத மாதிரி தான் நம்ம ஒரு பொயட்ரியை அணுகிறோம். ஆனாலும் நம்ம அதை அனலைஸ் பண்ணி தானே ஆகணும். இப்போ ஒரு சாதாரண மைண்டுக்கு பொயட்ரினா என்னென்னா, பொயட்ரின்றது நமக்கு ஒரு ஏஸ்தட்டிக் ப்ளஷரை தரக்கூடியது, ஒரு இமேஜினேஷன் அந்த போயட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறத நம்மளும் சேர்ந்து அனுபவிக்கிறது. அது ஒரு வகையான எலிவேட்டட் பாஸ்ட் டைம், ஒரு சாதாரண பாஸ்ட் டைம் இல்லாமல் மேன்மையான ஒரு பாஸ்ட் டைம் அப்படின்னு தான் ஒரு ஆர்டினரி மைண்ட் நினைக்கும். இப்போ ஒருத்தவங்களோட இன்டெலிஜென்ஸ் அண்ட் இமேஜினேஷன்ஸ் இப்போ ஒரு பொயட்ரியை படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ ஒரு சேனலோ மட்டும்தான். ஆனால் அதோட உண்மையான சோல் என்னென்னா, ஒரு உண்மையான க்ரியேட்டரும் ஒரு உண்மையான ஹியரரும், அதாவது ஒரு நல்ல ரசிகனும் ஒரு நல்ல கவிஞரும் படைக்கக்கூடியது தான் நல்ல ஒரு பொயட்ரி. அந்த பொயட்ரி தான் நம்மளுடைய சோலுக்கு ஒரு டீப்பர் டிலைட்டை தரக்கூடிய ஒரு ஒரு கருவியாக கூட சொல்லலாம். ஒரு இதுவாக நம்ம அனுபவித்து அந்த உலகத்துக்கு அந்த போயட் எந்த உலகத்தில் இருந்து எந்த மாதிரி அனுபவத்தை அனுபவித்து எழுதுகிறாரோ அந்த இடத்துக்கு நம்மளை அழைச்சின்னு போகக்கூடிய அளவுக்கு அது சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இதை தான் டிவைன் ப்ளஷர்ன்றோம். இதை நம்மளுடைய சோல் தான் என்ஜாய் பண்ண முடியும். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜாய்னே சொல்லலாம். அதனால தான் பொயட்ரியை ரொம்ப ஒரு கிரேட் ஃபார்மேட்டிவாகவும் இலுமினேட்டிவ் பவராகவும் நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ ஒரு கிரிட்டிக் ஒரு பொயட்ரியை அவருடைய அறிவு சார்ந்த விஷயமாக அணுகுவார். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொயட்ரின்றது குறையே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி எழுதக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், என்ன தான் ஒரு டிஃபெக்டிவ் எக்ஸிக்யூஷனாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல திறமை வாய்ந்த ஒரு திறமையான ஒரு போயட்டால் கண்டிப்பாக ஒரு கிரேட் பொயட்ரியை தான் படைக்க முடியும். அப்போ அவர் இந்த டெக்னிக் மற்ற ஸ்டைல் இதெல்லாம் அவர் ரொம்ப யோசிக்க மாட்டார். ஏன்னா அதெல்லாம் ஒரு சின்ன ஃபீல்டு தான் அவரோட பொயட்ரியில். ஒரு ஹை பொயட்ரின்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த லாஸ் ஆஃப் டெக்னிக்லாம் தாண்டி தான் ஒரு கவிஞர் ஒரு ஹை பொயட்ரி தருவார். அப்படி அந்த கவிதையை தரும்போது அதுவே அதோடைய ஃபார்மை டிட்டர்மின் பண்ணிக்கும். ஏன்னா போய்ட்டுக்கு வேண்டியது அந்த க்ரியேஷன் தான். அந்த க்ரியேஷன் பண்ணும் போது அவர் எல்லாத்தையுமே மறந்துடுவார். அவர் எதையும் பிளான் பண்ணி யோசிச்சுலாம் செய்யணுன்ற அவசியம் இல்லை. அவருடைய கற்பனையை அவர் மனசில் தோன்றதை அவர் எழுதிக்கிட்டே இருக்கார். அப்போது இந்த டெக்னிக் ஸ்டைலெல்லாம் ஒரு மெக்கானிக்கல் திங்ஸ் தான். அவர் எந்த உலகத்தில் இருந்தாரோ இல்லை எதை உலகத்துக்கு அவர் சொல்லணும்னு நினச்சாரோ அதை சொல்கிறதுக்கு ஒரு வழி தான், அதை தவிர அதுவே எல்லாமே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா பொயட்ரி ஒரு சுப்ரீம் பொயட்டிக் அட்ரன்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா அங்கே அந்த கவிஞர் அவருடைய ஸ்பிரிட் அப்படியே லோடடாக இருக்குது. அவரோட பொயட்ரி ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்பீச்சுன்னு சொல்லலாம். அதில் எப்படின்னா அந்த பியூர் ஸ்பிரிச்சுவல் ஜாய் அதை அந்த பொயட்ரியில் தான் அதை அவர் காட்டுவார். அதை நம்ம டிஃபைனே பண்ண முடியாது. ஏன்னா அந்த போயட் அவரோட விஷனை ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸைட்மெண்ட்டை வெளிப்படுத்துகிறாரு. அப்போ பொயட்ரி சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தினசரி பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தையே அவ்வளோ அழகாக அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் போது சாதாரண ஒரு விஷயம் கூட அவ்வளோ அழகு வாய்ந்து தான் அமையும். அதே சமயத்தில் ஒரு சாதாரண ஸ்பீச் பார்த்திங்கன்னா ஒரு பொயட்டிக் ஸ்பீச்லேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா ஒரு சாதாரண ஸ்பீச் வார்த்தைகளை தான் உபயோகப்படுத்தலாம். ஸ்பீச்னால வார்த்தைகள் தான். ஆனால் ஒரு சாதாரண ஸ்பீச்சில் எப்படின்னா அந்த ஐடியாவையும் அந்த ஃபீலிங்ஸையும் படிக்கிறவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் அதே அந்த சாதாரண ஸ்பீச்சில் வைட்டல் பவராக சொல்லக்கூடிய இந்த இன்டர்னேஷன், அதாவது ஏற்ற இழக்கங்கள், அப்புறம் நம்மளோட எமோஷன் ஃபோர்ஸ்லாம் ஏற்றும் போது அந்த சாதாரணமாக பேசுகிற அந்த வார்த்தைகளே ஒரு புது அர்த்தத்தோடு கேட்குறவங்களுக்கு அமையும். இப்போ ஆரம்ப காலத்தில் மொழின்றது ஏன் தோணுச்சுன்னா நம்மளுடைய ஃபீலிங்ஸு, சென்சேஷன், மென்டல் இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு தான். கம்யூனிகேஷன்றது அதுதான். ஆனால் ஐடியாஸுன்றது அப்போ மொழி தோன்றும் போது ஏற்பட்டது இல்லை. இப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் அந்த வார்த்தைங்களோட சில ஃபோர்ஸஸ், அந்த பவர் ஆஃப் சோல், நம்ம ஆத்மாவை அது உள்ளே போட்டு பேசும்போது
அது வந்து ஒரு இன்ஃபினிட் மீனிங்காக அதே சாதாரண வார்த்தையை ஒரு முக்கியமான ஆளோ இல்லை பேச தெரிஞ்ச திறமைசாலிகளை வந்து அந்த வார்த்தைகள் வந்து அவர் உச்சரிக்கும் போது அந்த வார்த்தைகள் வந்து இன்னும் மேம்பட்டு நமக்கு கேட்கும். ஒரு ஆர்டினரி ஸ்பீச்சுக்கு வந்து ரிதமும் ஸ்டைலில் வந்து ரொம்ப ஆர்டினரி தான். ஆனால் ஒரு ப்ரோ ஸ்டைலிஸ்ட்டு இதெல்லாம் தாண்டி கொடுக்கும்போது அது பொயட்டிக்கல் ப்ரோஸாக ஆகிடுது. இப்போ வந்து ஒரு ஒரு விஷன் வந்து ஒரு போய்ட்டுக்கு வருது. அந்த போய்ட்டுக்கு அப்போ என்ன ஆகிடும்னா அவருக்கு வந்து என்ன அந்த ஐடியா அந்த விஷன் வந்ததோ அதை வந்து அவர் கவிதையில் வெளிப்படுத்தி ஆகணும். அந்த விஷன் எதை பற்றி ஒன்றா இருக்கலாம், இயற்கையை பற்றி இருக்கலாம், கடவுளை பற்றியாக இருக்கலாம், மனுஷங்களை பற்றியாக இருக்கலாம், இல்லை பிற உயிரினங்களை பற்றி இருக்கலாம், இது ஒரு அழகை பற்றி இருக்கலாம், உண்மையை பற்றி இருக்கலாம், ஒரு வழியாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லை வாழ்க்கையை தாண்டின ஒரு விஷயமா இருக்கலாம். எது இருந்தாலும் ஒரு எக்ஸைட்மெண்ட் தனக்குள்ளே வந்து அந்த உணர்வை வெளிப்படுத்தணும் அப்படின்னு தோன்ற ஒரு உணர்வு தான் போயட்ரி. அப்போது அந்த போயட்ரி வந்து ஒரு ஹை போயட்ரியாக தான் வெளியில் வரும். இப்போ வந்து இந்த இன்டலெக்ட், இந்த இமேஜினேஷன், இந்த எமோஷன் எல்லாம் வந்து அந்த சோலுக்குள்ளே அது இறங்கலை அப்படின்னா அப்போவும் போயட்ரி வரும். ஆனால் அது லோ லெவல் ஆஃப் போயட்ரின்னு தான் சொல்லலாம். இப்போ நம்ம பேசும்போது அது 2 எலிமெண்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அவுட்வேர்ட் இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்டல், இன்னொன்று வந்து ரியல் இல்லைனா ஸ்பிரிச்சுவல். இப்போ சோல் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஐடியா, ஒரு இன்டலெக்சுவல், அது வந்து ஒரு உண்மையை வந்து வெளிப்படுத்தணும் இல்லை ஒரு உணர்வை வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்குது. அதே சமயத்தில் எமோஷன் இருக்கு இல்லையா, அந்த எமோஷன் தான் அந்த போயட் தேடுறாரு. ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லணும், அதில் ஒரு இமோஷனை கலந்தாதான் அதை வந்து ஒரு ஹை போயட்ரியாக தர முடியும். அப்போ போயட்ரி வந்து ஒரு உண்மை, ஒரு வாழ்க்கையை பற்றின உண்மையோ இல்லை இயற்கையை பற்றி உண்மையோ சொல்ல வருது. அந்த உண்மை ஒரு அழகு. அதே சமயத்தில் அது படிக்கிறவங்களுக்கும் ஒரு ஆனந்தத்தை தரும், ஒரு ஜாய் தரும். அப்போது போயட்ரி வந்து அந்த சோலுக்கு ஒரு டிலைட் தருது. அந்த டிலைட் மூலமாக நம்ம ஒரு டீப்பர் ரியாலிட்டியை டிஸ்கவர் பண்ண முடியும் அப்படின்றத இங்கே சொல்கிறாரு. உங்களுக்கும் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.